வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட்ல 7 காமனான பெர்ஃபார்மன்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து பண்றாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரர்ஸ் த்ரோ பண்ணாது. எந்த ஒரு கோட் ரிவ்யூலயுமே இது வந்து மாட்டாது. பட் உங்களோட ஆப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவோட எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு செக்லிஸ்ட் வந்து தெரிஞ்சிரும். இந்த மாரி இனிமே நம்ம பண்ணா நம்மளோட கோட் வந்து பயங்கர ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒண்ணு ஒண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதுலேருந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அன்சர்டனிட்டி ரீரெண்டர்ஸ் தான். ஸோ தேவையில்லாமல் வந்து அன்னெசரியாக ரீரெண்டர்ஸ் வந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நிறைய விஷயத்துக்கு ரூட் காஸாக இருக்கும் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு, நம்மளோட ஆப் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா வேறு எங்கெங்கெல்லாம் ஆகும், இந்த ஒரே ஒரு அன்னெசரி ரீரெண்டர்னால மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஸோ இன்லைன் ஃபங்க்ஷன்ஸு ஆப்ஜெக்ட்ஸ், அந்த இன்லைன் ஆப்ஜெக்ட்ஸ் எழுதுறோம்ல, ஸோ அதனால் அப்புறம் வந்து கீ ப்ராப்பர்ட்டியோட மிகப்பெரிய ட்ராப் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி நிறைய வீடியோஸில் வந்து பேசியிருப்போம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூஸ் மெமோ, யூஸ் கால் பேக்கு, நம்ம தேவையில்லாமல் பண்டிலில் வந்து நிறைய விஷயத்தை வந்து சேர்க்கறது, வெர்ச்சுவலைஸ் பண்ணாமல் ஒரு லாங் லிஸ்ட்டை அப்படியே கொண்டு போய் போடுறது, ஸோ யூஸ் எஃபெக்ட் அண்ட் ஃபெச் வாட்டர் ஃபால்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து 7 விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்னெசரி ரீரெண்டர். நான் சொன்ன மாதிரி இதுதான் முக்கால்வாசி விஷயத்துக்கு வந்து ரூட் காஸாக வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதை பற்றி தான் வந்து இருக்கும். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ரியாக்டோட டிஃபால்ட் பிஹேவியர் என்ன அப்படின்னா ரீரெண்டர் பண்ணும். ஸோ அதோட காம்பனண்ட்டும் அதோட என்டையர் சப்ட்ரீயுமே ஸ்டேட் சேஞ்ச் ஆனால் அது வந்து சில்ட்ரன் சேஞ்ச் ஆகிருக்கோ இல்லையோ அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆனால் சேஞ்ச் ஆக தான் செய்யும். ஸோ நீங்கள் இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஸோ ஆப்லேருந்து ஹெட்டரு கண்டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ சைட் பார் ஐட்டமு, ஸோ அதுலேருந்து ஒரு சைட் பார்லேருந்து 2 வருது, கண்டென்ட்லேருந்து 2 வருது. ஸோ இப்போ ஆப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமாக வந்து இந்த மொத்தமாக சப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ரியாக்டோட டிஃபால்ட் பிஹேவியரே அதுதான். ஸோ இதனால் வந்து நம்ம வந்து ரியாக்டோட இது பண்ண முடியாது. அப்போ இதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டாட் மெமோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ப்ராப்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்டேபிளான ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரியாக்ட் டாட் மெமோரைசேஷன் எப்படி பண்ணணும், இந்த ரீரெண்டர் எப்படி நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக ரியாக்ட் சீரிஸில் பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரியாக்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் இங்கே என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிய ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம மெமரைசேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்மளோட ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இதை வந்து ஒரு காமனான ஒரு பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேட் கோடும் ரைட் சைடில் குட் கோடும் எழுதியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம நிறைய பேர் வந்து பண்ணியிருப்போம். ஸோ ஆன் கிளிக்கில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சேவ் போட்டு அந்த ஃபங்க்ஷனோட ஐடியை வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் வந்து இன்லைன்லேயே ஆப்ஜெக்ட் வந்து எழுதியிருக்கோம். ஸோ மார்ஜின் வந்து 8 அப்படின்னு சொல்லி ஸ்டைல் கொடுத்துருக்கோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ரெண்டரும் ஒரு பிராண்ட் நியூ ஃபங்க்ஷனை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். ஸோ அந்த ஆன் கிளிக்கை நீங்கள் பண்ணும் போதும் ஸோ இதனால் நீங்கள் ரியாக்ட் டாட் மெமோ யூஸ் பண்ணியிருந்தாலும் சைல்டு வந்து ரீரெண்டர் ஆக தான் செய்யும். ஏன் அப்படின்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் வந்து இதுவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் சொல்லியிருக்கோம். குட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் யூஸ் கால் பேக் யூஸ் பண்ணி நம்மளோட இதை வந்து நான் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட டிபெண்டன்சியுமே நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் ஐடி சேஞ்ச் ஆனால் மட்டும் எனக்கு கால் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு டிபெண்டன்சி அரே கொடுத்துருக்கிறதுனால எப்பப்பெல்லாம் நான் வந்து ஐடி சேஞ்ச் ஆகுதோ அப்பப்போ மட்டும்தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எழுதும் போது திருப்பி ரீரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரீரெண்டர் பண்ணும் போதே பார்த்துருந்தோம் மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெமரைசேஷன் பண்ணும் போதுலேருந்து எப்படி அதை ப்ராப்பராக மெமரைஸ் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ தேர்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கீ ப்ராப்பர்ட்டி ட்ராப்பு. ஸோ இந்த கீ ப்ராப்பர்ட்டி ட்ராப் வந்து நான் நிறைய விஷயத்தில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் நினைக்கலாம் ஸோ ரியாக்டோட முக்கியமான ஒரு விஷயமே இந்த கீ ப்ராப்பர்ட்டி தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரியாக்ட் ரீகாயின்ஸில் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பேசிக்காக வந்து டாம் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா, சேஞ்ச் ஆகிருக்கா, எது சேஞ்ச் ஆகிருக்கு எது சேஞ்ச் ஆகலை, வெர்ச்சுவல் டாமுக்கும் நார்மல் டாமுக்கும் என்ன வித்தியாசம், இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். ஸோ இந்த ஏன் வந்து நம்ம வெர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணுறோம், அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த கீ ப்ராப்பர்ட்டி ட்ராப் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்துருந்தோம் அப்படின்னா நான் கீ வந்து இண்டெக்ஸாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் எதையோ ஒரு விஷயத்தை மேப் பண்ணுறேன். ஸோ மேப் பண்ணும்போது கீ வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இப்போ ஆப்பிள் பனானா செரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த ஆப்பில் வந்து தூக்கிடுறேன்னு வச்சுப்போமே. ஸோ பாப் பண்ணிடுறேன். ஸோ பாப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பனானா வந்து 0க்கு வந்துடுது, செரி வந்து திருப்பி 1க்கு வந்துடுது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இண்டெக்ஸ் கீ தான் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ ரியாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரீரெண்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம நிறைய இடத்துல பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கீ வந்து இண்டெக்ஸாக கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து மேத் டாட் ரேண்டமாக கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த விஷயங்கள் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அடி வாங்கும். ஸோ இந்த கீ ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ப்ராஜெக்ட்ஸ்லேயும் பேசும்போதும் கீ எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா நான் ப்ராஜெக்ட்ஸோட பிளேலிஸ்ட்டையுமே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 4வது மிஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா யூஸ் மெமோ யூஸ் கால் பேக். ஸோ இந்த மெமரைசேஷன் வந்து எதுவுமே வந்து ஃப்ரீயே கிடையாது. நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வந்து ஓகே ரைட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிடலாம், ஸோ அப்போ என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சரியாயிடும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொரு ஃபங்க்ஷன், இப்போ நீங்கள் யூஸ் மெமோவோ யூஸ் கால் பேக்கோ ஏதோ ஒன்று போட்டு டிபெண்டன்சி அரேயில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான காஸ்ட்டை தான் நீங்கள் வந்து அதுக்கான பே பண்ணுறீங்க. காஸ்ட் மீன்ஸ் பே பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பெனிஃபிட்டை தாண்டி அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்து போயிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு A+B வந்து ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வருது அப்படின்னா இது நம்ம மெமரைஸ் பண்ணுங்கிற விஷயமே கிடையவே கிடையாது. ஹெவி கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வந்து மெமரைஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு காமனான மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா ஒரு டிபெண்டன்சி அரே வந்து தப்பாக போட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா ஓவராக எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ டிபெண்டன்சி அரேயில் கரெக்டான விஷயத்தை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டிபெண்டன்சியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டீங்கனாலோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து அந்த அவுடேட் வேல்யூஸ் தான் வச்சுருப்பீங்க. இல்லை அன்னெசரியாக டிபெண்டன்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு வாட்டி மெமரைசேஷன் பண்ணும்போது திருப்பி ரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தை பண்ணுறதுன்றது தப்பு. ஸோ அதுக்கு தான் பார்த்துருந்தோம். மெமரைஸ் பண்ணும்போது எது வந்து ஹெவி கம்ப்யூட்டேஷன் பண்ணுதோ அந்த ஃபில்டர் லார்ஜ் அரேஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளோட ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெமரைஸ் பண்ணும்போது ரியாக்ட் டெவ் டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரொஃபைலரை வச்சு எப்படி வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, எது மெமரைஸ் ஆகிருக்கு, நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரொஃபைலரை வச்சு செக் பண்ணலாம். ஸோ ரியாக்ட் டெவ் டூல்ஸை பற்றி எப்படி ப்ரொஃபைலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியாக்ட் டெவ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ 5வதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ளோட்டட் பண்டில்ஸ் கோட் ஸ்ப்ளிட்டிங் இருக்கவே இருக்காது. ஸோ நோ கோட் ஸ்ப்ளிட்டிங். இப்போ வந்து ஒரு சிங்கிள் மோனோலித்திக் ஜாவாஸ்கிரிப்ட் பண்டில் மொத்தமாக வந்து கொடுத்துட்டீங்க, ஒரு சிஸ்டமுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது மொத்தமாக டவுன்லோட் ஆகி வரத்துக்குள்ளே உங்களோட என்டையர் ஆப்புமே வந்து ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா டைம் டு இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேஜ் வந்து லோட் ஆகிறதுக்கு பயங்கர டைம் ஆகும். மொத்த பண்டிலையுமே நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா அது அவ்வளோத்த லோட் ஆகி நமக்கு வரத்துக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கோட் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ ரியாக்ட் லேசி அண்ட் சஸ்பென்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைனமிக்காக வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க ஹெவியாக யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸை மட்டும். ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா சார்ட் லைப்ரரிஸு, ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியலாக வந்து பயங்கர லோடு எடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை மட்டும் வந்து தனியாக லோட் அந்த பேஜ் வந்து வரும்போது லோட் ஆனால் போதும், அது வரைக்கும் எனக்கு லோட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் வந்து ஈஸியாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் டைனமிக்காக இம்போர்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து ட்ரீ ஷேக் அண்ட் ஆடிட் டெப்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரீ ஷேக்னா தேவையில்லாத உங்களோட அன்யூஸ்ட் கோட்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பண்டிலே ரிமூவ் பண்ணிடும். ஸோ வெப் பேக்கு இல்லை ஏதோ ஒரு இது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே அன்யூஸ்ட் கோட்ஸ் எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து NPM ரன் ஆடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து என்னென்ன டிபெண்டன்சி யூஸ் பண்ணல, எதெல்லாம் தேவையில்லாமல் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதனால் உங்களோட இனிஷியல் லோடு வந்து பயங்கரமாக வந்து கம்மியாயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1.8 மெகாபைட்ஸ் MBலேருந்து அது ஒரு 400 கிலோபைட்ஸாக இருக்கும். ஸோ 400 கிலோபைட்ஸ் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து லோட் ஆகும். 1.8 MBன்றது பயங்கர ஸ்லோவாக வந்து லோட் ஆகும். ஸோ நம்ம யோசிக்கலாம் என்ன ஒரு ஜஸ்ட் 2 to 3 செகண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு செகண்டுமே வந்து வெப் பேஜில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதனால் வந்து ஹெவி லைப்ரரிஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக லைட் லைப்ரரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதை கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக ஹெவியான லைப்ரரிஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ இப்போ மொமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட் அண்ட் டைமுக்கு வந்து அது வந்து ஹெவியான லைப்ரரி. அதே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆல்டர்னேட்டிவாக Day.js இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து லைட்டான லைப்ரரிஸ். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பண்டில் வந்து லோட் ஆகிறது கம்மியாக வந்து இருக்கும். ஸோ இதனால் வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் வந்து 4 times 5 times வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அன்விர்ச்சுவலைஸ்ட் லாங் லிஸ்ட். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாலும் சரி ரைட் சைடில் பார்த்தீங்கனாலும் சரி இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமை வந்து இதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கா.
ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமாக எல்லா டேட்டாவும் அட் அ டைமில் வந்து லோட் ஆகும். ஸோ இதுதான் வந்து வர்ச்சுவலைஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வர்ச்சுவலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரியாக்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் விண்டோ, ரியாக்ட் வர்ச்சுவலைஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட வியூ போர்ட் எவ்வளோ இருக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது, யூசரால் ஒரு 2 போஸ்ட்டு தான் பார்க்க முடியும் அப்படின்னா 2 போஸ்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 போஸ்ட்டை மட்டும் லோட் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஸ்க்ரோல் பண்ண லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ டேட்டாஸ் இருக்குது, எவ்வளோ ரீல்ஸ் இருக்குது, எவ்வளோ போஸ்ட் இருக்குது, எல்லாத்தையுமே ஒரே டைமில் வந்து லோட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் தாங்கவே தாங்காது. ஸோ இதனால் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ யூசருக்கு வந்து எந்த ஸ்க்ரீன் அளவுக்கு விசிபிள் இருக்கோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வர்ச்சுவலைசேஷன். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இனிஷியல் ரெண்டர் டைமும் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஸ்க்ரோல் பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக வந்து இருக்கும். ஸோ இதனால் வந்து ஸ்மூத்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் யூஸ் பண்ண. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூஸ் எஃபெக்ட் அண்ட் ஃபெச் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் மிஸ்டேக் நம்பர் 6ல் சொல்லியிருந்தால, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ரியல் டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ வந்து சொல்லும் போதே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி இல்லாமல் ஸோ விர்ச்சுவலைஸ் பண்ணிங்கன்னா வியூ போர்ட்டு அப்படின்னு ஒரு பிளைனாக சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ரியல் டைமில் ஓஹோ இந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகுது, அப்போ நம்மளோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்யறதுக்கு நம்ம கோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா சிஸ்டம் டிசைன் வந்து பண்ணணும். ஸோ சிஸ்டம் டிசைன்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ என்னென்ன ஃப்ரண்ட் அண்ட் யூஸ் பண்ண போகிறேன், என்ன பேக் அண்ட் யூஸ் பண்ண போகிறேன், எப்படி இதை யூஸ் பண்ண போகிறேன், ஏன் இதை யூஸ் பண்ணணும், NoSQL யூஸ் பண்ணால் என்ன, SQL யூஸ் பண்ணால் என்ன, ஸோ வர்ச்சுவலைஸ் பண்ணணுமா பண்ண வேணாமா, எந்த இடத்துல இப்போ நான் நாளை பின்னா ஒரு 100 பேர் இருக்காங்க யூசர்ஸ், ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே தான் வந்து சிஸ்டம் டிசைன். ஸோ சிஸ்டம் டிசைன் பேக் எண்டுக்கு மட்டும் கிடையாது, ஃப்ரண்ட் எண்டுக்குமே உண்டு. நான் ஃப்ரண்ட் எண்டுக்குமே அதை பற்றின ஒரு வீடியோ வந்து பேசியிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், பயங்கர யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ மிஸ்டேக் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் அண்ட் ஃபெச் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ பேசிக்காக என்ன ஃபெச் வாட்டர் ஃபால்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளோட காம்பனண்ட் வந்து ஃபெச் ஆகும்போது அதோட டேட்டா வந்து யூஸ் எஃபெக்ட்குள்ளே இருக்கும்ல, அதோட சைல்ட் காம்பனண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா கூட இது என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்ட் டேட்டா வந்து ஆல்ரெடி வந்து அரைவ் பண்ணி ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ யூசரு, ப்ரொஃபைலு, போஸ்ட்டு, கமெண்ட்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று இப்போ இது மொத்தமாக வந்து இன்டர்லிங்க்டாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு 900 மில்லிசெகண்ட்ஸை அது ஃபுல்லுத்துக்குமே வந்து கொடுக்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசரை ஃபெச் பண்ணுறீங்க, அப்புறம் அவங்களோட ப்ரொஃபைலு, அப்புறம் வந்து போஸ்ட் என்ன இருக்குது, அப்புறம் அதோட கமெண்ட்ஸ் என்ன. ஸோ இது எல்லாமே எடுத்து பார்த்தோன்னா ஒரு 900 மில்லிசெகண்ட்ஸ் வருது. உங்களுக்கு தோணலாம் இந்த 900 மில்லிசெகண்ட்ஸ்ன்றது என்ன ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதே அப்ளிகேஷன் க்ரோ ஆக உங்களுக்கு இந்த 900 மில்லிசெகண்ட்ஸ்ன்றது டைம் கூட ஆகிட்டே இருக்கும். ஒரு டக்குன்னு பார்க்குறதுன்றது தான் இப்போ இருக்கிற ஒரு வேகமான உலகத்தில் இப்போ உள்ளதில்ல. ஸோ நீங்கள் அதில் வந்து ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட இதை வந்து யூஸ் பண்ணாமல் வேறு எதுக்கு ஸ்விட்ச் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால் நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் ரிக்வஸ்ட்டாக வந்து பேரலாக ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து ரிக்வஸ்ட்டாக போட்டு அதை ப்ராமிஸ்.ஆல் கொடுத்து 300 மில்லிசெகண்ட்ஸில் டக்குன்னு முடிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது அதே டைம் தான் வந்து எடுக்கும். ஸோ இப்போ 3 விஷயத்தை நான் வந்து கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபைலு, போஸ்ட்டு, கமெண்ட்ஸு. ஸோ இதை நான் தனித்தனியாக ஃபயர் பண்ணேன் அப்படின்னா எனக்காக வெயிட் பண்ண வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு ப்ரொஃபைல் லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு வந்துருச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ பேரலாக நான் வந்து ரன் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரே இதில் கொடுத்து மொத்தமாக அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இல்லாமல். ஸோ இதனால தான் வந்து இது பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து ஒரு லைப்ரரி வந்து இருக்குது, டேட்டா ஃபெச்சிங் லைப்ரரிலாம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் query, SWR இதெல்லாம் வந்து பேரலைசேஷனு, கேச்சிங் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதுக்கிட்ட கொடுத்துடலாம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியாக்ட் queryன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல, ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளோட ஆப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய இடத்துல எந்தெந்த இடத்துல தேவையாக இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம react.memo வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பியூர் காம்பனன்ட்ஸை மெமரைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்ஸ்லாம் வந்து யூஸ் கால்பேக், யூஸ் மெமோ வச்சு எந்தெந்த இடத்துல தேவையோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் மெமோ, யூஸ் கால்பேக்கோ போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒர்க்கே ஆகாது. எந்த இடத்துல போடணும், எந்த இடத்துல போடக்கூடாதுன்றது நமக்கு தெரியணும் கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி வந்து கீ வந்து ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஸ்டேபிளான ஐடியை வந்து யூஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துலையும் கீ வந்து இண்டெக்ஸு இல்லை மேட்.random அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து ப்ரொஃபைல் பண்ணி பாருங்கள், மெமரைஸ் பண்ணி உங்களை அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரியாக்ட் டெவ் டூல்ஸ் ஒரு பயங்கரமான டூலு. ப்ரொஃபைலரில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே எது மெமரைஸ் ஆகிருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லாமே வந்து க்ளீனாக தெரியும்.
ஸோ அதே மாதிரி வந்து react.lazy சஸ்பென்ஸில் வந்து கோட் ஸ்ப்ளிட் பண்ணி ரன் பண்ணலாம். ஹெவியான லைப்ரரிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு சின்ன சின்ன லைப்ரரிஸ் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எங்கெங்கே தேவையோ இப்போ ஒரு சார்ட் வந்து லோட் ஆக போகுது அப்படின்னா அது இனிஷியலாக தேவையில்லை. ஸோ நான் அது ஒரு 3வது பேஜில் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது லோட் ஆனால் போதும். அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு விர்ச்சுவலைஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். உங்களோட வியூ போர்ட் வரைக்கும் வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவெல்லாம் ஷோ பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட யூஸ் எஃபெக்ட்டில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பேரலே ஃபுல்லாக வந்து ஒரே இதில் கொடுக்காம தனித்தனி இண்டிபெண்ட் டேட்டாவாக நீங்கள் வந்து ஃபெச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து நம்மளோட டேட்டா வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எதுக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம். ஸோ இந்த தான் காமனாக 7 மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறது இண்டஸ்ட்ரியில். காமனாக இதை தாண்டி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. பட் இதுதான் வந்து ரொம்ப காமனாக வந்து பண்ண போகிறது. ஸோ எல்லாமே எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா தேவையில்லாத அன்னெசரி ரீரெண்டரில் தான் ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எங்கே என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது காமனாக மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மிஸ்டேக் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுப்பேன் நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கீழே ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.